ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. வணக்கம் சார். வணக்கம் வள்ளன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பட்டியலின கிராமத்துக்குள்ளே புகுந்து போதை கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம், யார் காரணம், அங்கே என்ன நடந்துச்சு சார்? அதாவது 2/3/2026 இரவு சுமார் 8 மணிக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே இருக்கிற களக்காடு செல்லும் வழியில் பெரும்பத்துன்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த பெரும்பத்து கிராமம் எப்படின்னா, இந்த களக்காடு, பெரும்பத்து, வீரங்குளம், புளியங்குளம் ஆகிய 5 கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களும் அந்த களக்காடு சாலையில் இந்த பெரும்பத்துங்கிற இடத்துல ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கிறனால அங்கே டீ சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு போகிறோட வழக்கம். அப்படி ஒரு 10 பேர் உட்காந்து அங்கே கேஷுவலாக டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 3 பைக்கில் 9 பேர் கொண்ட ஒரு குழு வர்றாங்க. அவங்களாம் அருவா, வீச்சருவா, வெடிகுண்டு இவங்களும் கொண்டு வராங்க. கொண்டு யார் அங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரகலை, நாங்கள் தாண்டா ரவுடிங்கிற மாதிரி ரகலை பண்ணுறாங்க. ரகலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே அருவாளில் ஓட அங்கே இருக்கிற கூட்டத்தை நோக்கி வெட்டுறாங்க. வெட்டத்தில் ஜான் வயது 45லேருந்து 50 வயசு மைக்கத்தக்க ஒரு மாற்றுத்திறனாளி அந்த சம்பவ இடத்துலேயே வெட்டுப்பட்டு இறந்து போயிடுறார். இதை போய் தடுக்க போன ஒரு வட மாநில இளைஞர் ஒருத்தன் அவன் யாருன்னே தெரியாது, ஏன்டா வெட்டுறீங்க அப்படின்னு கேட்க போகிறான். அவனை வெட்டிடுறானுங்க. இன்னும் ஒரு வயதான ஒருத்தர் வெட்டி கிடக்கும்போது அந்த ரத்தமும் சதையும் பார்க்கும்போது மனவேதனை தாங்க முடியல. மனிதர்கள் வாழ்கிற பூமியா இல்லை சிங்களவர்கள் வாழ்கிற பூமியா? சிங்களவர்கள் தாக்குதல் தான் நம்ம 2000 அதில் சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான இனவெறி தாக்குதல் பண்ணுவானுங்க. இந்த ஊர்லேயே இனவெறியாளர்கள் இருக்கானுங்க, கொலை வெறியாளர்கள் இருக்கானுங்க. இனவெறியாளர்கள் பார்க்கணுமா, ஜாதி வெறியாளர்கள்? ஜாதி இனமே ஜாதி தானே. எங்கள் ஜாதி மேலே, உங்கள் ஜாதி கீழே, அல்லது இப்போ எந்த ஜாதின்னு தெரியாது இவனுக்கு. தமிழ்நாட்டில் இப்போ ஜாதி வெறியாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாதி வெறியாட்டம் தலைவிரித்து ஆடிட்டு இருக்குது. தென் தமிழகத்தில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை தொடங்கி எனக்கு மதுரை, சிவகங்கை, அப்படியே தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த 4 மாவட்டங்களும் தொடர்ந்து, மதுரை ஓரளவு எப்பாவது ஒரு இன்சிடெண்ட் தான் வருது. சிவகங்கைக்காரவங்க திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சிவகங்கையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளத்துறை 2 பேரை என்கவுண்டர் பண்ணார் பார்த்தீங்களா. அப்படியே ஊர்வலத்தில் வரும்போது போலீஸவே அடித்து அது வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் சிவகங்கையில் ரவுடிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இது எப்போ சார் நடந்தது? இது நேற்று நடந்தது. என்ன நடந்துச்சு? நேற்று போலீஸ் அடிச்சிட்டாங்களா? போலீஸ் யார் அடித்தா, என்ன நடந்துச்சு அந்த சம்பவத்தில்? அதாவது சிவகங்கை சேர்ந்த ஒரு 4 பேர் கொண்ட குழு கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் ஒரு அருவா கத்தியோட வெடிகுண்டுகளோட சந்தேகப்படுறபடி ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு சூலூர் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமாருக்கும் எஸ்ஐ யுவராஜுக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. 2 பேரும் அவங்க ஆயுதங்களோடு இருக்கிறதா தகவல் கிடைச்சதுனால இவங்க போய் சுற்றி வளைக்க போகிறாங்க. சுற்றி வளைக்க போனால் அங்கே 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பலை யுவராஜ் சப் இன்ஸ்பெக்டரை அருவாளரை வெட்டிடுறாங்க. வெட்டினோடனே இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் சுதாரிச்சுக்கிறாரு. அவங்க டீமை வச்சு அவங்கள சேஸ் பண்ணுறாரு. சேஸ் பண்ணும்போது அவங்க நவீன், விஷால் மற்றும் சிறுவர் அங்கே பாலமுருகன், ஆனந்த், நவீன், விஷால் மற்றும் ஒரு சிறுவர். அவங்க 17 வயசு கீழே தான் அவனை சிறுவர்னு சொல்கிறது வழக்கம் வைங்களேன். இவங்க 5 பேர் கொண்ட குழு போலீஸவே தாக்குறாங்க. போலீஸை தாக்குறவங்க யாரான்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஓடி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒருத்தன் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு. அவன் காலில் போட்டு கீழே விழுந்துடுறான். இன்னொருத்தனை பிடிக்க போகும்போது அவன் பாலமுருகன், இன்னொருத்தன் ஆனந்தை பிடிக்க போகும்போது அவர் தாண்டி குதித்து ஓட போகும்போது அவன் கை முறிஞ்சு போயிடுது. ஸோ ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி காலில் சுட்டு பிடிக்கிறாங்க. இன்னொருத்தனை கையும் முறிஞ்சு போய் அளவுக்கு ஓடி போய் குதித்து விழுறான். போலீஸு என்கவுண்டரில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி முரட்டுத்தனம் பண்ணியிருக்கானுங்கன்னு வைங்களேன். இவங்க இந்த 4 பேர் கொண்ட குழுவை விசாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி விசாரித்து நீங்களாம் எந்த ஊர்றா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சொல்கிறானுங்க 4 பேருமே நாங்களாம் சிவகங்கை மாவட்டம் சார். சிவகங்கை மானாமதுரையை சேர்ந்தவங்க.
நாங்கள் மானாமதுரை சேர்ந்தவங்க இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் எங்கள் சொந்தக்காரங்களாம் வேலை செய்கிறாங்க, அவங்கள பார்க்க வந்தோம் அப்படிங்கிறான். இவனுக்கு வந்து குற்றப்பின்னணி இப்போ இவங்களை பற்றி விசாரித்து பார்த்தா பாலமுருகன், ஆனந்த், நவீன், விஷால் இந்த 4 பேருமே வந்து எக்ஸ்கான்விட்டு. இவனுக்கு மேலே சிவகங்கையில் பல்வேறு கொள்ளை வழக்குகள் அவனுக்கு மேலே இருக்குது. இவனுக்கு வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தன்னுடைய எல்கையை பரப்பி விட்டார்கள் அப்படின்னா தெரியுது அவங்களுக்கு. இது வந்து நீண்ட நெடுங்காலமாக தம்பி கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு கூட்டம் இருக்குது ரகசியமாக. இது காவல்துறைக்கு காதுகளுக்கு எட்டலைன்னா இன்டெலிஜென்ஸ் காதுகளுக்காக எட்டுற மாதிரி சொல்லுவோம். நம்ம சவுண்டாக சொல்கிறோம் ஒருவேளை இன்டெலிஜென்ஸ், ஏன்னா இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து அந்த ஊருக்காரவங்க தான். இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து சிவகங்கை, மானாமதுரை அந்த ஊருக்காரங்க தான் இன்டெலிஜென்ஸில் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியுதா, இல்லை தெரிஞ்சாலும் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லாமல் எங்கள் ஊருக்கார பசங்க அவங்களாம் சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இதை மறைச்சிடறாங்களான்னு தெரில. பாவம் தமிழக முதல்வருக்கு இந்த மாதிரி அநீதியெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதே இல்லை. இந்த சிவகங்கையை சேர்ந்த இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு சாதி தலைவருடைய ஒரு ஊர்வலத்தில் போகும்போது சப் இன்ஸ்பெக்டர் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு அடித்து சப் இன்ஸ்பெக்டரையும் வந்து அங்கே வந்து தோப்புக்கரணம் போட வச்சாங்க. அதனால தான் வந்து மனசு பொறுக்காமல் வெள்ளத்துறை போய் அங்கே 2 பேரை வந்து என்கவுண்டர் பண்ணார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த சிவகங்கை சார்ந்தவங்க புறமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்கே கோயம்புத்தூரில் சூலூர் அதே ஏரியாவில் ஒரு பெண் ஒரு ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு கூட்டம் போய் அவங்கள வந்து கடத்திட்டு போய் காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் அவங்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களே, அவங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சிவகங்கைக்காரங்க தான். கோயம்புத்தூர் சம்பவத்தை. ஆமாம், கோயம்புத்தூர் சம்பவத்தை சிவகங்கையிலேருந்து கோயம்புத்தூரில் போய் நாங்கள் வந்து ரேப் பண்ணி கோவிலில் போய் நாங்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணுவோம், பெண்களை தூக்கிட்டு போவோம், வெட்டுவோம், வெடிகுண்டு வீசுவோன்னா இப்போ இவங்களை வந்து நல்ல வேளை வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பிரேம்குமார், இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார், சூலூர் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமாருக்கு நான் வந்து இப்போ ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க வந்து சிவகங்கையில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தமிழ்நாடு முழுவதும் பண்ணலாமா அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க. கோயம்புத்தூரில் போன தடவை வந்து கையிலையும் காலிலையும் சுட்டு தான் பிடிச்சாங்க. இந்த தடவும் இவங்களை சுட்டு தான் பிடிச்சாங்க. கை உடஞ்சதே போனாங்க. கை உடஞ்சாலும் இவனுக்கு மாவு கட்டு இல்லை. இவங்களெல்லாம் போயிட்டு வந்து இந்த புத்தூர் கட்டு போட்டு சரி பண்ணிவிட்டு மீண்டும் வந்து அவனுக்கு வந்து குற்றம் தான் செஞ்சுட்டு இருப்பானுங்க. இவனுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் குற்றத்தையே செய்வதை தன் வாழ்க்கையின் தொழிலாக வச்சுருக்கானுங்க. பாருங்கள், வயசெல்லாம் பார்த்திங்கன்னா 19, 20, 21 இந்த வயசுலேருந்தே அவங்க தொடங்கிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார், 4 பேர்த்த விட்டினார். நீங்கள் இங்கே இதில் வியாசர்பாடியில் இந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க 8 பேர் சேர்ந்து ஒரு குள்ளராஜா அப்படிங்கிறவனை அந்த அம்பேத்கர் காலேஜுக்கு வாசல்லே வெட்டினானுங்க. வெட்டினா அவனுக்கு 8 பேரை பிடிச்சி வந்து பல்சர் பாண்டி அண்டு 9 அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு இளம்பறவை நற்பணி மன்றம் கேட்டால் நாங்கள் எங்கே தான் சார், நாங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்துலேருந்து இங்கே பிழைக்க வந்திருக்கோம். சரி, வியாசர்பாடிக்கு பிழைக்க வந்தீங்க, ரைட்டு, இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? இல்லை சார், நாங்கள் வந்து ஆளாக போகிறோம். என்னடா ஆளாக போனோம்? ஒரு 2-3 பேரை மட்டம் பண்ணால் தான் சார் நாங்கள் வந்து எங்களை மதிப்பாங்க. அந்த குரூப்பில், அந்த ரகசிய உலகத்தில், அந்த நிழல் உலக தாதாக்களில் எங்களை அங்கீகரிக்கணும்னா நாங்கள் ஒரு 3 கேஸாவது பண்ணணும், 3 சம்பவம் பண்ணணுங்கிறான். 3 சம்பவம் பண்ணி அதில் வந்து அதாவது பிஎல் படித்து எம்எல் படித்து அப்புறமே ஜட்ஜ் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு 3 சம்பவம் பண்ணால் தான் நிழல் உலகத்தில் அவனை வந்து இவன் ஒரு ஆளுன்னு ஏற்றுக்குவாங்க. இந்த பிறகு இதில் நவீன் ஒருத்தர் வரான். இந்த நவீன் அப்படிங்கிற பேரில் இருக்கிறவனுக்கு பூராமே பெரும்பாலும் அந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தில் அல்லது ஆஜர்படுத்தாத குற்றவாளிகளாக இருக்கானுங்க. இப்போ இவன் மாட்டிக்கிட்டான், அதான் ஆஜர் ஆகிட்டான். ஆஜர்படுத்தாத குற்றவாளிகள் பல நவீன்கள் வந்து சுற்றிட்டுருக்கானுங்க. இப்போ அதே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் எடைக்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த எடைக்காட்டூரில் செட்டிக்குளத்தை சேர்ந்த பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார், பி புதுக்குளத்தை சேர்ந்த மகேஷ். 2 பேரும் வந்து பேசிக்கிறானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கும் போது ஏன்டா வந்து சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடைக்காட்டூர் ராஜு வந்து விலக்கி விட போகிறாரு. விலக்கி விட போனால், ஏய் நீ ஏடா நான் அவனை அடிக்கும்போது நீ என்ன விலக்கி விடுறது? அதாவது அப்போ போலீஸ் கண்டிப்பாக வந்து இவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பாத்ரூமில் வழுக்கி விளம்பிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏன் வருதுன்னா, இந்த வழக்கில் ராஜு வந்து ஒதுக்கி விடுறாரு. ஏன்டா மகேஷ் பாண்டி 2 பேரும் அடிச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறாரு.
மறுநாள் வந்து இந்த மகேஷ் வந்து அவங்க தாய் மாமன் எல்லாத்தையும் அவர் 9 பேர் பாருங்க, 9 பேர்னா ஒரு டீம். இவங்கெல்லாம் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு வாருக்கு போகும்போது 1+8 அப்படின்னு போவாங்க, கேமோஃப்ளாஜ் பண்ணிவிட்டு. அது மாதிரி இவங்க வந்து 9 பேர், 3 2 வீலர், ஒவ்வொரு 2 வீலர்லையும் ட்ரிபிள்ஸு. அது ஒவ்வொருத்தரோட கையிலும் கத்தி. அங்கே வந்து அவங்க வந்து பெட்ரோல் பாம்பு, அவங்க ஏற்கனவே கஞ்சாவும் போதையிலையும் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா இவங்க வாருக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் வந்து தொடர்ந்து கடந்த 10 இன்சிடென்ட்டில் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சார் இப்படி ஒரு கல்ச்சர், தமிழ்நாட்டில் இந்த கல்ச்சரை வந்து இல்லை, அந்த தென் மாவட்டத்தில் காவல்துறையை சேர்ந்தவங்க ரசிக்கிறாங்க. முதல்வர் அதை வந்து இந்த செய்தியெல்லாம் வந்து இது மாதிரி செய்தியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னாங்களே, முதல்வர் வந்து அது ஒரு வாரம் பேச மாட்டார். இதை கேட்டாரா, கேள்விப்பட்டாரா இல்லையா, இதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஏன் கேரி அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியாமே வந்து ஆட்சி முடிய போகிற சமயத்து வந்துருச்சு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு வாரத்தில் டைம் இருக்கு சார். எங்கே பார்த்தாலும் வந்து 3 2 வீலரில் பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறவனையெல்லாம் வெட்டுறானுங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் பெரும்பத்து கிராமத்தில், இந்த பெரும்பத்தில் வந்து இந்த 2 பேரை வெட்டிட்டு 5 பேர், நெல்சனுங்கிறவன் வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அவர் வந்து இன்னொருத்தர் வந்து கணேசனுங்கிறவர் வந்து அவரும் சீரியஸாக இருக்கார். 2 பேர் படுகொலை, 2 பேர் வந்து சீரியஸு. மீதி வந்து பிரபாகரன், ராமசாமி, சசிகுமார் 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த பெரும்பத்தில் வெட்டி முடிச்சோடனே நீங்கள் வந்து பயணம் பண்ணி போவாங்களே, கடம்பேடு கிராமம்னு வந்து பக்கத்தில் அந்த பக்கம் போகிறாங்க. போகிற வழியில் பார்க்குறவனெல்லாம் வெட்டுறாங்க. அது ஏன் சார் அப்படி? நாங்கள் தான் பெரிய பிடுங்கிங்க அப்படி, இது எங்களெல்லாம் வந்து யாரோ வந்து எங்களை பார்த்தாவே நீங்கள்லாம் பயந்துடணும் அப்படின்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வர்றானுங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்குதா, இல்லை வரவேற்குதா இல்லைங்க? இந்த இவிகேஎஸ் இளங்கோவன் அப்படின்னு ஒருத்தர், இவிஎஸ் இளங்கோவன் ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தில் இருப்பார். இன்னொருத்தர் இருப்பார், அவர் பேர் என்ன, ஆர்எஸ் பாரதின்னு இருப்பார். அட்லீஸ்ட் இவங்க காதலியாவது உளுந்து அதை வந்து முதலமைச்சர் அறிவாலயத்துக்கு வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால், இவங்களாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க. அதனால் வந்து இதை வந்து முதலமைச்சர்கிட்ட பெரும்பாலும் வந்து மறைச்சிடுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. இப்போதான் தமிழ்நாட்டில் அதே மாவட்டத்தில் இரட்டை கொலை நடந்துச்சு. மறுபடியும் இரட்டை கொலை, 4 பேரை வெட்டுறது, 8 பேரை வெட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு வாரத்தில், இந்த ஒரு மாதத்துல நம்ம சகஜமாக நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தென்னிமலைங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதில் வந்து கண்ணன் வந்து வயசு 21, சுபாஷ் வயசு 19. பாருங்கள் என்ன வயசு பாருங்கள். கல்யாணி வயசு 19, அந்தோணி மைக்கேல் 18, இசக்கி ராஜா நம்பி நகர், உச்சி மாகாளி 20 வயசு, வள்ளியூர் எல்லாம் பாருங்க. வள்ளியூர் டிஎஸ்பி தான் பல்ல போடுனாரு. ஏன் பல்ல போடுனாரு புரியுதா உங்களுக்கு? வள்ளியூர், உச்சி மாகாளி என்னங்க, வசந்தகுமார் வயது 21 ஆகிய 7 பேர், 9 பேரில் 7 பேர் தான் கைது பண்ணிருக்காங்க. இன்னும் 2 பேர்த்த வந்து சிவகங்கை இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேடிட்டு இருக்காரு. அவர் 5 தனிப்படை போட்டு டிஐஜி, எஸ்பி அத்தனை பேரும் தேடி இது வரைக்கும் வந்து அவங்க நவீன் கொலை வழக்கில் இன்னும் வந்து கொலையாளியை கண்டுபிடிச்சி ரிமாண்ட் பண்ணல. அதில் டிஎஸ்பி தான், அதை டிஎஸ்பி அந்த இன்ஸ்பெக்டரே ஆர்கனைஸ் பண்ணி கொலை பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரே வந்து அந்த ஊரில் உட்காந்து பிளான் போட்டு 11:30 மணிக்கு நான் ஸ்டேஷனில் இருப்பேன், நீ போட்டுட்டு அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் உங்கள் அப்பாவை எப்படி ஓட சொல்லு, உங்கள் அம்மாவை இந்த பக்கம் ஓட சொல்லு, நீ மட்டும் வந்து ஆஜராகவும் முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த மாதிரியான ஸ்டேட்டை வந்து வழி நடத்தியிருக்கீங்க? இப்போ யாராவது பேசுனா கோச்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த வெற்றவனுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ முறை நம்ம சொன்னது அவர் காதுகளில் ஏறவில்லை. தமிழ்நாட்டில் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எங்கே சார் போய் முடியும்? எங்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த கோவை சூழலில் இருக்கிற பிரேம்குமார் இன்ஸ்பெக்டர் மாதிரி யாரை பிடிச்சாலும் வந்து அவங்கள வந்து பாத்ரூமில் வலிக்க விட வச்சு என்னங்க மாவு கட்டு போட்டு அனுப்பி பல பேர் வந்து இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் வந்து அண்டர்கோ பண்ணினா மட்டும்தான் இது திருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூருக்கு மறுபடியும் வருவோம். வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் கொண்ட குழுவை கொண்டுட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து 2 வீலரில் முதல் நாள் சண்டைக்கு வந்தார். பார்த்தீங்கன்னா முதல் நாள் சண்டைக்கு வந்த பாண்டி என்கின்ற பாண்டிய ராஜாவை வந்து தேடுறாரு.
அப்படின்னு. பாண்டி என்கின்ற பாண்டிய ராஜாவை வந்து தேடுறாரு. பாண்டிய ராஜா கிடைக்கலன்னு இவன் தான் அங்கே தான் ஒருத்தன் ஒதுக்கி விட்டான், அவனை போய் போடுறான்னு சொல்லிட்டு அவனை ராஜுவை பிடிச்சி அடிக்கிறாங்க. ராஜுவை பிடிச்சி அடித்து இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஊர் வழியாக போகிறாரு. போகும்போது பாருங்க, எனக்கு நீ தானே என்னை கண்டிச்ச. ராஜு சகோதரர் ராஜேந்திரன், தினேஷ் வயது 45. ராஜு ஏன்டா அடிக்கிறீங்கன்னு அவன் பிரதர், அவங்க அண்ணன் ராஜேந்திரன் 45 வயசு. அவர் வந்து ஏப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவனையும் வெட்டுறானுங்க. தினேஷ்னு ஒரு 29, ஏப்பா வந்து ராஜேந்திரன் ராஜையை நீங்கள் வந்து வெட்டுறீங்கன்னு கேட்டால் தினேஷையும் வெட்டுறானுங்க. 3 பேர்த்த வெட்டிட்டு 3 வந்து தாக்கிட்டு செட்டிக்குளத்துக்கு மீண்டும் போய் பாண்டியராஜ் வீட்டுக்கு போகிறானுங்க. பாண்டியராஜ் வீட்டுக்கு போய் அந்த ஆப்ரேஷன் பாருங்கள், 3-4 மணி நேரம் அருவாள் எடுத்துகிட்டு இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் நல்ல செலவரிசையை எடுத்துகிட்டு கத்தியும் பெட்ரோல் பாம்போடு வந்து சுற்றி வந்து எல்லாரையும் அடித்து நொறுக்கி காலி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊர்வலமாக போகிறானுங்க. இதெல்லாம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் முந்தா நாள் நடந்த கூத்து. இந்த மாதிரி வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில், அப்படியே கோவை மாவட்டத்தில் இந்த குற்றவாளிகள் எல்லாமே ஒரே குரூப்பை, ஒரே அணியை சேர்ந்தவர்கள். ஓகே. இந்த அணியை சேர்ந்தவர்களுடைய தாய்மார்களுக்கு உங்களை நான் வேண்டி விரும்பி உங்கள் பாதம் படிந்து கேட்டுக்கொள்கின்ற உங்கள் பசங்களெல்லாம் இந்த மாதிரியான என்னங்க போதைப் பொருள் கடத்தல், ஆள் கடத்தல், வெட்டு குத்து, கஞ்சா பழக்கம், சாராயம் விற்கிறது, சந்து கடையில் சாராயம் விற்கிறது, இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு. தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு கேவலம். எனவே உங்கள் மகன்களை அனுப்ப வேண்டாம். ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து இந்த நாடு, அந்த காவல்துறையோ இவனுங்களை திருத்தாது. இப்போ வாழ்நாள் முழுவதும் ஜாமீன் எடுக்கிறதும், வாழ்நாள் முழுவதும் வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக மறுபடியும் வெட்டுறதும், இந்த கேஸை சந்திக்கிறதுக்காக இன்னொரு கேஸ் பண்ணுறதும், இன்னொரு கேஸ் சந்திக்கிறதுக்காக பெயிலில் போய் கோயம்புத்தூரில் போய் கண்டிஷன் பெயிலில் போனோன்னா அதுக்கு பணம் இல்லைன்னு இன்னொருத்தனை வெட்டுறதும், இதவே வந்து வாழ்க்கையில் தொழிலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. இவனுக்கு அத்தனை பேருக்கும் அதாவது ரவுடி ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி இவனையெல்லாம் A+ல் கொண்டு வந்து இவ்வளோ A+களையும் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணி ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ணணும். இது ஒரு மேத்தமேட்டிக்ஸு. இது வந்து கடைசி வரைக்குமே வந்து வரைக்குமே வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய காதுகளுக்கு கேட்கவும் இல்லை, இல்லைங்க பார்வையில் படவும் இல்லை, கேட்டிருந்தாலும் அது புரியவும் இல்லை, அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது மக்கள் பார்க்கட்டும். என்னங்க ஏற்புடைய ஒரு வேளை என்ன எதிர்காலத்தில் வந்து தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராய் வருவாரானால் என்னை தயவு செஞ்சு ஹோம் மினிஸ்டராக போட்டிருங்க. இந்த குற்றங்கள் அத்தனையும் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 குற்றங்களை எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, யாரை பிடிச்சா நிறுத்த முடியும் அத்தனையும் எனக்கு தெரியும். அதனால் என்னை ஹோம் மினிஸ்டராக மட்டும் விஜய் போட்டுருங்க. நான் வந்து 0% ஆக்கி காட்டுறேன். என்னங்க, எனவே நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் குற்றங்களே நடக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த கான்வர்சேஷன் பண்ணியிருக்கோம். குற்றமே நடக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காலம் மாறும், மனிதர்களும் மாறுவர்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டே மிக்க நன்றி.